வேதத்தினுடைய காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். நெகேமியா 2வது அதிகாரம் 12வது வசனம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அப்போ இங்கே நெகேமியா சொல்லுகிறார், நான் என்ன செய்த, சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு எங்க போனாரா? ராத்திரியிலே எருசலேமிலே என்ன செய்தாரு? அதை சுற்றி வரும்படி ஆய் போகிறார். அப்படின்னா இது என்ன அப்படின்னா, அந்த நகரத்தினுடைய கட்டமைப்பை எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லி அவரே போய் என்ன செய்யறாரு? உளவு பார்க்கிறார், வேவு பார்க்கிறார். என்ன மாதிரி கட்டமைப்பை இங்க செய்யணும் என்று சில மனிதர்களை கூட யாருக்குமே சொல்லாம என்ன செய்யறாரு? அங்க போறாரு. அங்க போகும்போது அவர் சொல்றாரு, நான் போன அப்ப சொல்றாரு, வேற எந்த மிருகம் கூட கிடையாது. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போல அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அப்ப இதெல்லாம் என்னன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு தெரு மாதிரி ஒவ்வொரு வாசல் சொல்லுங்களா, இந்த பகுதிக்கு போறது சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல குப்பை மேட்டுக்கு என்ன பண்ணா போங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப என்னதான் குப்பை கொட்டுகிற வழி, அந்த இடம் தெருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருமான வழி இருக்கும். அதையும் நம்ம என்ன செய்வோம் அப்புறம் பார்க்கலாம். அப்போ பாருங்க, அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதுக்கு வழி இல்லாது இருந்தது. இங்க சொல்றாரு பாருங்க, அந்த வாசல் வழியா வந்து விட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. அப்ப நான் தனியா என் கூட சில பேர் கூட்டுட்டு என்ன செய்யறேன்? போனனே தவிர இது அதிகாரிக்கோ மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த அளவுக்கு நான் என்ன செய்தேன்? தனிமையா தான் போனேன் அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்லும் போது பாருங்க, பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்போ நெகேமியா ஏன் உளவு பார்க்கணும்? ஏன் என் தனிமையில போய் வேவு பார்த்து தான் தூக்கத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு? ஏன்னா அந்த டைம்ல யாருமே இல்லைன்னா கண்டிப்பா எப்பதான் போயிருப்பாரு? எல்லாரும் தூங்குற நேரத்துல. அப்ப தான் தூக்கத்தை விட்டுட்டு எங்க போனாரு? ஏன் இவ்வளவும் பண்றாரு? ஏன் இவ்வளவு அவருக்கு பாரம் அப்படின்னா எதற்கு? அதுக்கு காரியத்தை நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன செய்யணும்? அதிலே பாருங்க, நெகேமியா 1வது அதிகாரத்திலே அவர் இதற்கான பதில் என்ன செய்யறாரு சொல்லுகிறார். என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவ்விடத்தில் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அல்லேலூயா. எல்லாருமே என்ன பண்றதுங்க, வாழ்க்கை கஷ்டம், ஆளாளுக்கு ஒரு திசையில போய் வாழறோம். அப்படின்னா திடீர்னு பார்த்துட்டாங்க, எப்படி இருக்கீங்க? ஆளாளுக்கு ஒரு திசையில போயிட்டோம்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? விசாரிப்பீங்க இல்லையா? இது போலதான் இவரும் போனவரு மற்றவர்களும். அப்ப எதிர்ச்சியா இவர்கள் பார்க்கிற பொழுது அப்ப கேக்குறாரு, நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கு, மக்கள் மனசெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, தேவ ஆலயெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா எல்லாரும் கேட்கும் போது, எங்கெங்க அதை எந்த கொடுமையா சொல்றது? அட போங்க, அது என்னாச்சு, எல்லாம் போச்சுங்க, தேவாலயம் அழிஞ்சு போச்சு, மக்களும் செதஞ்சு போய் ரொம்ப என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்ல கவனியுங்கள். சொல்றாரு, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும்
நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அப்போ இவரும் அதே கஷ்டத்துலதான் இருந்தவர். ஆனா என்ன செய்தார்? ஆண்டவர் அவரை தேடும் போது உயர்த்தினார். அப்போ தன்னுடைய, நீ நினைக்கலாம், நான் ஆமா எந்த ஊர் எனக்கு உதவி செஞ்சது, எந்த தேவா சபை எனக்கு உதவி செய்தது, எந்த போதகர் எனக்கு உதவி செய்தாரு, யானை எப்படின்னா போட்டோம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படின்னு நிகழ்மே இல்லை. அப்ப அவர் அங்க நல்லா இருக்கிற காலகட்டத்துல இதை விசாரிச்ச போது என்ன ஆயிடுது? ஐயோ, தேவ பிள்ளைகளும் தேவ ஆலயமும் தேவ நமக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன செய்யறாங்களாம், கஷ்டப்படுகிறார்களே என்கிற ஒரு ஃபீலிங் அவர் வந்த உடனே அவர் என்ன பண்ணா தெரியுங்களா? அதை கேட்டதுல இருந்து அவருக்கு என்ன வரல? சந்தோஷம் வரல, அழுகை வருகிறது. ஹல்லேலூயா. அவர் அழுகுறாரு. அதுக்காக சில நாட்களா பல நாள் அந்த துக்கம் என்ன செய்யல, அவரை விட்டு போவே இல்லையாம். சொல்றாரு, அதற்கு பிறகு என்ன செய்யறாராம்? உபவாசிக்கிறாராம். என்ன பண்றாரு? அது பத்தாம் மறுபடியும் என்ன செய்யறாராம்? பாஸ்டிங்லாம் இருந்து சோறு தண்ணி இல்லாம நல்ல ஜெபம் பண்றாரு. மறுபடியும் மன்றாடுகிறார். மன்றாடுனா என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? நான் இப்ப செஞ்சிடலாம், அதெல்லாம் ஒண்ணுல போமா, ஐயா நீங்க செய்யற வரைக்கும் விட மாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாக்குறுதி கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, பண்ணிடலாமா நீ போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பண்ண மாட்டான்ல. இப்பவே எனக்கு தெரியற வரைக்கும் என்ன செய்வாங்க, ஒரு முடிவு இது பண்ணுவாங்க இல்லையா? அதான் மன்றாடுதல். அப்போ இன்னும் அவர் என்ன செய்யறார்? தேவனிடத்துல அதிகமாய் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்றார், பரலோகத்தின் தேவனை நோக்கி. யார நோக்கி? நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னா பரத்திலிருந்து வருகிறவர், பூமியிலிருந்து தோன்றினவர் அல்ல அவர். அவர் எங்கிருந்து வந்தவர்? பரலோகத்திலிருந்து வந்த தேவன். அப்ப அவர் சொல்றாரு, அவரை நோக்கி நீங்க என்ன செய்யணும்? மன்றாட வேண்டும். அதுதான் அவர் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. தேவ அன்புதான் உங்களை எல்லாவற்றையும் செய்தது. அதையே நீங்க விட்டுட்டு என்ன பண்றீங்க? உங்க பாவம் அதே ஆண்டவர் ஒழுங்கா தேடிட்டு நீ போய் சந்தோஷமா நல்ல வழியில போயிடுற, அதை விட மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அதை செய்ய மாட்டீங்க. அதனால சொல்றாரு, யார் மேல முதல்ல அன்பு வரணும்? உங்களுக்கு தேவன் மீது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அன்பு தான் உங்களுக்குள்ள நிலைக்கும் போதுதான் நல்ல அன்பு வெளிப்படும், இல்லைன்னா வராது. சரியா? அப்போ உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. கற்பனை என்ன அர்த்தம்? எப்படி இருக்கணும்? கற்பனை கட்டளை நீங்க எல்லாரும் பார்த்து தானே. என்ன போட்டிருக்கு அதுல? என்ன போட்டிருக்கு? இப்படி நீ செய்யணும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி என்பதுதான் அது. கற்பனை என்ன அர்த்தம்? இப்படி நல்லா இருக்கும், என் குடும்பம் இப்படி ஒரு நல்ல நிலைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றல. அது நடக்கணும், என்ன செய்யணும்? புரியுதா உங்களுக்கு? அதன் வழியிலே நடக்கணும். அதான் கட்டளை. நீ எதை ஃபாலோ பண்றியோ, என்ன தரிசனத்தை நோக்கி ஓடுறையோ, அதை அடைவதற்கான செயல்களை செய்வதுதான் அது கட்டளை. அதுதான் சொல்றாரு, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறல, ரொம்ப நாள் வாழணும்னு நினைச்சா உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுன்னு. புரியுதா? அப்படி கனம் பண்ணா நீ நல்லா இருப்ப. அப்படி உனக்கு ஒரு தரிசனம் நான் நல்லா இருக்கும், ரொம்ப வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன்னா முதல்ல என்ன செய்யணும்? நீ அந்த கட்டளை என்ன, அந்த ஃபாலோ பண்றது, அவங்கள கனம் பண்ண தெரியணும் அப்படின்ற. அப்போ ஆண்டவரை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. ஏன்? நான் இதை விட ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு நினைச்சுன்னா அது யார் தான் தர முடியும்? என் இயேசு மட்டும் தான் உனக்கு தர முடியும். அவர் மட்டும் தான் சொல்றார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று. அப்படின்னா அது உலக மக்கள் எதுக்காக அலையிறான்? இன்னைக்கும் சாகாமல் நினைக்கிறான், எல்லாரும் செத்துதான் போறோம். அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் வயசை குறைப்பதற்கு இந்த என்ன பண்ண கிருமி கடவுங்கள், இன்னும் பலமாக இருப்பதற்கு இதை சாப்பிடுங்கள். செத்து போறவன் அந்த நாள் வந்து சாவ போற, அதுக்கு எதற்கு நீங்கள் இவ்வளவு இழுத்து பிடிக்கிறீங்க? அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆசை இருக்க? ரொம்ப நாளே வாழணும். ஆனா என்ன சொல்றாரு? என்னோடு கூட நீங்கள் நித்தியமாய் வாழ்வீர்கள். அப்ப அவர் தான் அதை உனக்கு என்ன செய்தாரு? கொடுத்திருக்கிறார். அப்ப முதல்ல அந்த கற்பனைகளை கை கொண்டால் தான் அந்த நித்திய ஜீவனுக்கான வழி, உண்மையான சமாதானத்துக்கான வழி உனக்கு ஒண்ணாகும். ஃபாலோவே பண்ணாம என்ன செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு குறித்த தரிசனம் அவர் வச்சிருந்தார். என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதை நீங்க செய்யாத போது உங்களுக்கு ஏற்றதை என்ன செய்யாது, நடன்படுக்காது. அதான் சொல்றாரு, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. அப்ப சொல்றாரு, உங்களுக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறாரு.
அதை என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. கோவம் வரும்போது என்ன செய்வீங்க, நாட்டுக்கு நாடு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சொல்லுவாங்க, ஏங்க நேற்று தானே ஒப்பந்தம் போட்டு நம்மள இது பண்ணி திடீர்னு சுட்டுட்டீங்க, என்ன சண்டைக்கு வரீங்களா எப்படி? நான் அவ்வளவு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, சூட் பண்ணிக்கினே இருக்கிறீங்க. பதிலுக்கு நான் பண்ணனா என்ன ஆயிடும், ஒப்பந்தம் இருக்கு பாத்துக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்ரிமெண்ட மீறி என்ன செய்வாங்க, செயல்படுவது, மதிக்காத ஒரு தனத்தை இருக்கும். அப்போ தேவன் உனக்கு எனக்கு நீ ஒழுங்கா தான் நான் ஆசீர்வதி பண்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒழுங்கா, அப்ப ஆண்டவர் சொல்லுவீங்க, உயர் வர வரைக்கும் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் ஒழுங்கா இருக்கிறேன்பா, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆசீர்வதிங்க, உங்க அன்பு என்ன விட்டு போக கூடாது அப்படின்னு நல்லா இது பண்ணுங்க. உயர்ந்துட்ட பிறகு அதை பார்த்துக்கலாம் போ என்ன இப்போ அப்படி. ஆனா நீ என்ன விட்டுட்ட, உடன்படிக்கை நீ சொன்ன மனுஷனை வேணா ஏமாத்திடலாம், இங்க இருக்கிற சட்டங்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா தேவனோடு சொன்ன உடன்படிக்கை மாறாதது. அப்ப நீ அதை மாத்தும் போது என்ன ஆயிடும், உனக்கு தான் ஆபத்து. அவர் நியாயத்துல அதை கொண்டு வருவார். தப்பு தானே, நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணல, நான் கரெக்டா இருக்குன்னா இல்ல, நீ எவ்வளவு கோவப்படுத்தினேன், ஆனா என்ன பண்ண, கம்முனா இருக்குன்னா இல்லையா. ஆனா நீ என்ன பண்ற, துணிகரமா இன்னும் திருந்தாம பண்ணிட்டே இருக்கிறல, அப்ப உன்னை என்ன கொண்டு வரணும், என்ன அக்ரிமெண்ட் நீ மீறிட்ட, அதுக்கான தண்டனைய அதுதான் நடக்கும். அப்போ உடன்படிக்கை, அப்போ நம்ம கூட என்ன வருது, நாங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் நான் என்ன தருவேன்னு சொன்னீங்க, கிருபைய தருவேன். எப்போ கிருபைய தருவேன்னாரு, நல்லா உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் நான் உங்கள் மேல என்ன செய்வேன், கிருபை அப்பதான் உங்களுக்கு வேலை செய்யும். புரியுதா இல்லையா உனக்கு? கிருபைனா நீங்க நினைக்கிற மாதிரி நீ பண்ணிக்கிட்டே இருப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, அது அல்ல. கிருபை என்பது உனக்கு சான்ஸ் கொடுக்கும், நீ திருந்து உண்மையாவே உன் தவற உணர்ற போது என்ன செய்யும், அப்பா சொல்றாரு, அப்பா நினைவு கூறுவார். ஏன் இதெல்லாம் பேசுறாரு, இந்த அழிந்து மக்கள் எல்லாம் அப்படி படுறாங்கல்ல ஆண்டவரே, ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, மன்னிச்சு என்ன பண்ணுவேன், காப்பாத்துவன்னு சொன்னீங்கல்ல. அவர் சொல்றாரு, அவர் சொல்ற கிருபையும் காக்குற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நீ அப்படிப்பட்டவரு, அதை மறுபடியும் நிறைவேற்றுகிற வல்லமை உள்ள தெய்வமாய் மகத்துவம் வல்லவராய் இருக்கிறீங்க, பயங்கரமான தேவனே. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த ஒப்பந்தத்தை, அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக எந்த எல்லைக்கு என்ன செய்வாரு, அவர் போவார். அதுதான் ஞாபகம் வச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம், உன்னை சீர்படுத்துற வரைக்கும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விலக மாட்டாரு. அப்ப என்ன அர்த்தம், நீ திருந்தாம எவ்வளவு பண்ணாலும் சரி அதற்கான கிரிகளை அவர் யார் என்பது உனக்கு நிரூபிக்கிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டார். நீ அதை புரியும் போதுதான் உன்னை திருத்தி கொள்ளுவேன். அது வரைக்கும் நீ அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருப்ப இல்லையா, அதை அந்த எல்லை வரைக்கும் தேவன் என்ன செய்வார், உங்களை பின் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார். ஏன்னா நீ ஒப்பந்தத்தை மறந்து இருக்கலாம், தேவன் அதை மறக்க மாட்டார். அப்ப சொல்றாரு, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோ. என் தேவன் உன்னை படைச்சவராச்ச, நீ நீலி கண்ணீர் வடிக்கிறியா முதல கண்ணீர் வடிக்கிறியா, உண்மையாவே அழுவுறியான்னு யாருக்கு தெரியும்? அதை வச்சுதான் உங்களுக்கு என்ன, உன் ஜபத்தை கேட்பதற்காக கொஞ்சமாவது, அது வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் மனிதனே கேட்க மாட்டான், நீ நடிக்கிறன்னு தெரிஞ்சிச்சுனா. ஆனா உண்மையா இருந்தா உனக்கு உதவி செய்யும். அதே மாதிரி என் ஆண்டவர், நீங்க உண்மையா மனம் திரும்பும் பொழுது, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன பண்றாரு, தன் கண்களை கொஞ்சமாவது ஏறெடுத்து பார்ப்பாரு, தன்னுடைய காதுகளை அப்படி எப்ப திறக்கிறாரோ அப்பதான் உன் ஜபம் கேட்கப்படும். அது வரைக்கும் நீ எவ்வளவுதான் ஆண்டவரை தேடினாலும் உனக்கு கிடைக்காது. அதற்கு காரணம், உன் பாவங்களை என்ன பண்ற, சும்மானா சத்தியமா என் சப்பா இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனோன்னு என்ன பண்ணுவேன், அப்ப சத்தியம்லாம் என்ன ஆயிடுச்சுப்பா, என்னாச்சு, பொங்கல் வருது வர சக்கரை பொங்கல் ஆயிடும் மாதிரி ஆயிடும். சத்தியம் பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணுவோம், ஆண்டவர் இப்பவும் அதான் உங்களை எச்சரிக்கிறான். நீங்கள் ரொம்ப என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். உங்கள் தவறுகளை நீங்கள் அறிக்கை செய்து விட்டுதான் என்ன செய்ய முடியும், நீ திருந்தும். அப்பதான் அவர் உனக்கு இறங்குகிற சூழ்நிலை வரும். அவரு, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். எவ்வளவு அறிக்கை செய்யறார் பாரு, கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். என்ன சொல்றாரு, நீங்க நம்முடைய மக்கள் எப்பெல்லாம் இருக்கணும் நீங்க கொடுத்தீங்களே, அதெல்லாம் என்ன செய்யல, நாங்க மோசே மூலியமா கொடுத்தத என்ன செய்யல, நாங்க மோசையை மட்டும் பின்பற்றுவோம் சொல்லுவாங்க. ஆனா அந்த வார்த்தை கொடுத்த வார்த்தைக்கு நீ பின்பற்றினே போதும். நிறைய சொல்லுவாங்க, நாங்க வேறங்க. இப்பவும் சொல்லுகிறேன், ஆண்டவர் மோசை கொடுத்த வார்த்தை நல்லது தானே,
அதன்படி நடந்தீங்களா? அதுதான் இங்க ஆண்டவர் கேட்கிற. நீ அதை ஒழுங்கா பண்ணாலே நீ படைத்த தேவன் என்ன பண்ணி இருக்கிறது, மரியாதை கொடுத்த மாதிரி தான் அர்த்தம். நீ அதை செய்யவே இல்லை. அதுதான் அவர் சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணல, கை கொள்ளாதே போனோம், நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும். ஏன்னா அவர் தெளிவா சொல்றாரு, நீ ஒழுங்கா இருந்தா ஆசீர்வாதம், இல்லைன்னா என்னவா மாறும்? அந்த வார்த்தை சொன்னல, சாபம், அது தானா வரும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். உப்பு தின்னவன் தண்ணி தான் குடிக்க முடியும், ஜூஸ் குடிச்சாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. புரியுதா இல்லையா? சோ நல்லா கவனிக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்டே சலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரின் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். அப்ப சொல்றாரு, நீங்க மட்டும் இந்த மனம் திரும்பி ஜெபம் பண்ணீங்கன்னா உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனை என்ன பண்ணுவேன், எங்க கொண்டு வருவேன், என்னுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்றாருன்னா, சபைக்கு வராதவங்களை அப்ப என்ன செய்ய முடியும்? இப்பவும் சொல்றேன், நீங்க முதல்ல சரியாயி ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க, கதறி வந்து இங்க விழ வைப்பார். நீ என்ன நினைச்சிட்டு ஆண்டவனா உனக்கு அவ்வளவு சாதாரணமா இருக்குதா? அற்பமாய் தேவனை எண்ணுகிற ஜனங்கள்கிட்ட போய் என்ன பண்ணாத, டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ சரியா ஜெபம் பண்ணு. இந்த மாதிரி மனம் திரும்புகிற ஜனம் எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவர் என்ன செய்வாரு, நமக்கென்று வைத்திருந்தால் இங்க கூட்டிட்டு வருவார். அதுதான் அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை. அது தெரியாத நீ என்ன செய்கிற, மனம் திரும்பாமல் கடினப்படவர்களுக்கு மத்தியில் என்ன பண்ற, தொடர்ந்து நீ அதை டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நல்லா ஒண்ணு கவனிக்கணும், நீங்க அதை பண்ணீங்கனாலே போதும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்களா யாரு யாரு, என் நாமம் விளங்கும்படி அப்படின்றது அவருடைய உடன்படிக்கை பார்க்கிறாரு. நான் யாரு, தூரத்திற்கு இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறவர். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு எல்லையில இருந்தாலும் அது என்னால முடியும்ன்ற. புரியுதா இல்லையா? அப்ப தேவன் உங்களுக்கான என்ன செய்வாரு, ஆனா கொண்டு வர அவர் அப்ப அவர் உண்மையா திருந்தனாதான் ரொம்ப முக்கியம். நீ எங்க இருக்கிற முக்கியம் இல்ல, நீ உணர்வடைந்து தேடும் பொழுது அவர்களை கொண்டு வர முடியும். சொல்ற பாருங்க, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. அப்ப சொல்றாரு, உங்க வல்லமையை, உங்க மகத்துவத்தை, நீ எவ்வளவு பெரிய தெய்வம் என்பதை இந்த ஜனங்கள் மூலியமா தானே உலகத்துக்கு வெளிப்படுத்துனீங்க. இன்னைக்கு அந்த ஜனமே என்ன செய்யுது, வழி விலகி போய் கொண்டிருக்கிறது, சீரழிந்து கொண்டிருக்கிறது, பாதுகாப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்காக என்ன செய்யுங்க, தப்புதான், நாங்க செய்ததெல்லாம் தப்புதான், எங்களுக்காக என்ன செய்யுங்க, கொஞ்சம் மனம் இறங்குவீராக அப்படி என்று சொல்லி நீங்க. ஆனா நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவான், இப்படியா ஜெபம் பண்றோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஒழுங்கா இருந்ததுனாலதான் தேவன் அவரை உயர்த்தினாரு. அவரே எப்படி ஜெபம் பண்றாரு, எல்லாருக்காகவும். ஆனா நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவ, எப்படி ஜெபம் பண்ணுவீங்க, உங்க மனசுக்கே தெரியும் நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க இல்லையா? அதுதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படி என்பதை அவர் குறிப்பிடுறாரு. அடுத்தது, ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திர காரனாய் இருந்தேன். அப்ப அவர் ஜெபம் பண்ணிட்டாரு, முன்னாடியே பர்சனலா என்ன பண்ணிட்டாரு, ஜெபம் பண்றாரு. கேள்விப்படுறாரு, ஐயோ தேவஜனம் இப்படிலாம் கஷ்டப்படுதா, தேவாலயம் எப்படியா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு தன்னுடைய பாவத்தில் அறிக்கை செய்து நாங்கள் அப்படின்னு தன்னையும் தன்னுடைய எல்லா மக்களையும் குறித்து என்ன பண்றாரு, வேண்டிக்கிறார். வேண்டி உங்க கிருபை இருக்குது இல்ல ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க, இப்ப திருந்தமோ நான் என்ன செய்வேன், கிருபை தரும்னு சொன்னீங்கல்ல, எனக்கு மனம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனிடத்தில், எந்த மனுஷனிடத்துல அவர் வேலை செய்யறாரு பத்தியா, அந்த ராஜா கண்டல என்ன செய்யணும், தயவு. இப்பவும் சொல்லுகிறேன், தேவன் இறங்காவிட்டால் ஒரு மனுஷன் கூட உனக்கு உதவிக்கு வர மாட்டான். நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல, தேவன் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. புரியுதா? அப்ப நீங்க கவனிக்கணும். அவர் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது அததான் சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க கவனிச்சு என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு எனக்கு என்ன வேணும், என்ன வேணும், அது யாரால் கிடைக்கப்படுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப சொல்றாரு, கைகூடி காரியத்தை கைகூடி அப்படின்னா நான் எடுத்த முடிவுல ஜெயிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதற்கான வழிகளை யார் தான் திறப்பாரு, ஆண்டவர் தான் திறப்பாரு. அவர் சொல்றாரு, இந்த மனுஷன் முன்பாக உனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். அப்ப இரக்கம், ஆண்டவருடைய தயவு யாருக்கு கிடைக்கணும், ஆண்டவர் உன் மேல தயவு வைக்கிறார் என்பதை எப்ப அறிந்து கொள்வது தெரியுமா, நீ யாருக்கிட்ட உதவி எதிர்பார்க்கிறே அவங்க கிட்ட இருந்து என்ன வரும்,
தயவு வரும். அப்பதான் தேவனே உனக்கு என்ன இருக்கிறார், இறங்கி இருக்கிறார் என்பதை நீ உணர முடியும். இல்லைன்னா அது அவர் இறங்காத வரை யாருக்கு மனசுல என்ன வராது, இறக்கமே வராது. நீ அதை புரிஞ்சிக்கல, நீ அவர்கிட்ட மன்றாடி நீ உன்ன என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்டு சீர் போறதுன்னா நீ யார்கிட்ட போவ, மனசுகிட்டே போய் நின்று இருப்ப. கால் கெடுக்க 10 மணி நேரம் இல்ல, எத்தனை நாள் என்னாலும் உனக்கு அவன் இறங்க மாட்டேன் தெரியுமா? ஆண்டவர் தான் இறங்க செய்கிறவர். நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க தேவ பிள்ளைங்க அதை உணரவே மாட்டேங்கிறீங்க. நீங்க மனிதரிடத்துல போய் காத்திருக்கிறீர்கள், தேவனிடம் காத்து. நெகேமியா அதை சரியா செய்தார், தன்னுடைய கிரியைகளை அறிக்கை செய்தார். அப்படின்றது நான் ஒழுங்கா இருக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும்னா பரிசுத்தம் அடையணும். நல்ல காரியத்தை செய்யும்போது என்ன ஆகணும், உன் மனசு உன்னுடைய செயல்களும் தூய்மையானாதான் நீ நல்லதை செய்ய முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியும், உன்னால செய்ய முடியாது. நெகேமியா தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். போய் என்ன செய்யறாரு, நான் பேச போறேன் ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க, இரக்கத்தையும் தயவையும் கொடுங்க ராஜா கண்களில அப்படி என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து என்ன செய்யறாரு, பிரார்த்திக்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சி தான் என்னது, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போற காரியங்கள். அதையும் என்ன செய்யறாரு, வேத வசனம் நமக்கு இப்படியா சொல்லுகிறது பாருங்க. அதிலே 2வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுறது, அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். பானபாத்திரக்காரன் என்னது, ஊத்தி கொடுக்கிறவன். வண்ண பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவ, சரக்கு ஊத்தி கொடு. நீ சொல்ல சரக்கு ஊத்தி கொடுக்குறோம்னா பெரிய வேலையாடா சரி அப்படின்னு சொல்லுவல. அன்னைக்கு அதான் பெரிய வேலை, இன்னைக்கு அதான் பெரிய வேலை. ஒத்துக்கிறியா இல்லையா? ஒத்துக்கல இல்ல, பார்த்தது இல்ல நீங்க. சொன்னாலும் சொல்லுங்க, பாஸ்டர் பார்க்கெல்லாம் போறாரான்னு இல்லையா? நான் அங்க வேலை செஞ்சவங்க என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, புரியுதா? ஏன்னா காலேஜ் படிக்கும் போது என்னுடைய நண்பர்களே என்ன பண்ணி இருக்கிறாங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்ட் டைம் வேலைக்கு போய் அப்ப அவங்களே சொல்லிக்கிறாங்க, சாயை வந்து குடிச்சதெல்லாம் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, புரியுதா? பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் வந்து குடிப்பாங்க அப்படின்னு பார்ட் டைம்ல போகும்போது அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த பார்ல டிப்ஸ் ஏன் அங்க போற சரி அப்படின்னு கேட்டா என்ன வராங்க, டிப்ஸே நிறைய வரும். ஊத்தி எந்த அளவுக்கு செம்மையா கலக்கறையோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை குடிச்சிட்டு செம்மையா கலந்துக்கிற போகும்போது அவ்வளவு கொடுப்பான். ஈஸியா சம்பாதிப்பதற்கான வழிகள் இது மட்டும் தான் உனக்கு தெரியல பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதும் துக்கமும் வழியே வேறொன்றும் அல்ல என்றான். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, ஒரு பானபாத்திர காரனை பார்த்தான், என்ன ஏன் அழுவ, ஏய் வேற பேரு வா அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளுகிற ஒரு ராஜா என்ன செய்வாரு, அதை அறிவார். அவர் சொல்றாரு, நீ என்ன ஏன் ஒரு மாதிரி துக்கமா ஏன் இருக்கிற, சாப்பிடலையா, உடம்பு சரியில்லையா, என்ன லீவ் வேணுமா அப்படின்னு செய்வேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு பாருங்க, இல்லையே உடம்பு சரியில்லைன்னா உனக்கு எனக்கு நல்லா தெரியும், உன்னை பார்த்தா இது உடம்பு சரியில்லை மாதிரி இல்ல, மனசுல என்ன இருக்கு உனக்கிட்ட, ஏதோ கவலை இருக்கிற மாதிரி தெரியுது, என்னன்னா சொல்லு பரவாயில்ல, இதுதான் புரியுதல், நல்லா புரிஞ்சுதா, இது வெளியே இருக்கிறவனுக்கு தெரியுமா, இல்லை, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். பானபாத்திரக்காரன் நீ நினைக்கிறப்ப சும்மா கிடையாது, அவனுக்கு தான் டிபி எல்லாம் தெரியும். அதே போல அவனோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவருக்கும் மனசு என்ன பண்ணா புரிய ஆரம்பிக்கும். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல அவர் சொல்லுகிற பொழுது என்ன ஆகிறது பாருங்க. அப்பொழுது மிகவும் என்ன செய்தாரு, பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதபடி எப்படி என்றேன். எப்படி அவர் சொல்ல வரார் பாத்தீங்கன்னா, அவரு கட்டமைச்சது என்னது, கட்டமைப்ப தேவன் ஆலயத்தை, தேவனுடைய பிள்ளைகளை, அதற்குரிய எல்லாரையும் சரி செய்யணும்னு நினைச்சாரு. ஆனா அவர் சொன்ன அர்த்தம் என்னது, என்ன அர்த்தம், என் பிதாக்களுடைய கல்லறைகள் எப்படி இருக்கான், பாழாய் கிடக்கிறது, நகரமும் பாழாய் கிடக்கிறது, அக்கினியால் சுட்டரிக்கப்படுகிறது. நான் இப்படி இருந்தா நல்லாவா இருக்க முடியும், எவனா சாவறான் எனக்கு என்ன அப்படின்னு நீ இருப்ப. அதான் தேவ பிள்ளைகளுக்கும் உலக மனிதர்களுக்கான வித்தியாசம். உலக மனிதர்கள் எவனா அப்படி பண்ண எனக்கு உதவியா செஞ்சா நான் மணிய வேலை பார்த்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னுவான். ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. தேவ அன்பு இருக்கிற பொழுது தன் மக்களை குறித்து பாரம் என்ன பண்ணோம் அவங்களுக்கு வரும். அப்படி இல்லாதவன் தான் என்னது, மரித்து போனதற்கு சமமானவர்கள். தேவ அன்பு இருக்கிறவனால அப்படி இருக்க முடியாது. ஒரு உண்மையில மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு விழுந்து போயிட்டாங்க என்னும் போது தேவாலயம் இப்படி இருக்கிறது என்கிற போது அவனுக்கு என்ன வரும், அந்த வேதனை வரதான் செய்யும். அன்னைக்கு நிறைய பேர் வராது தானே. ஏன் வராது அப்படின்னா தேவ அன்பு உண்டு இல்லை. அதனால நீங்களும் எப்படிதான் இருப்பீங்க, உலக அன்பிலே சுயநலமா தான் இருப்பீங்க. தேவ அன்பு யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்களுக்குள்ள தூக்கம் வராது. தன்னுடைய மக்களை குறித்து இப்படி இருக்கிறாங்களே என்ற எண்ணம் நெகேமியாவுக்கு வந்தது. நான் எப்படி அவர் சொல்றாரு பாருங்க, கல்லறை சீரமைக்க அவர் போனாரு. நல்லா யோசிப்பாரு. அவர் தேவ ஆலயத்தையும் தன்னுடைய மக்களை என்ன செய்யணும், சரி செய்து கட்டமைக்க தான் அவர் போனாரு. ஆனா
எதை சொன்னா வேலை ஆகும் என்பது அவருக்கு நன்றாக அதையும் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாக கிடக்கிறது. அப்ப அந்த பாழானதை என்ன பண்ண, நான் இப்போ போய் சரி செய்யணும் அப்படி என்கிற என்ன செய்யறாரு, ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்னென்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கண்டையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்ரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணங்கள் எத்தனை நாள் சொல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சுத்தமாய் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்க, ராஜாவை மட்டும் கனம் பண்ணா போதுமா? இன்னைக்கு யாரதான் கவனிக்கணும் அதிகமா? இல்ல, அவங்க ஒய்ஃப் தான். இல்லன்னு வையே, எவர் அந்த ஆள் லீவ் கேட்கறாங்க, லீவ் கொடுப்பியா? நீ வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, யார் செய்யறது அப்படின்னு போய் உள்ள போய் என்ன பண்ணா சொல்லி கொடுத்துரும். அவர் வருவார், அப்படியே தெரியுமா என்ன பண்ணுவார், வந்து என்ன செய்வாரு, அப்புறம் பாத்துக்கலாம் பண்ணுவாரு. புரியுதா அவனுக்கு? அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு நாள் நீங்க லீவ் எடுக்கணும், ஒரு நல்ல காரியத்துக்கான உதவிகளை பெறணும்னா முதல்ல நீ எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும். வேலை செய்யா அதுல ஒழுங்கா இருக்கு. நீ லீவு போட்டா தேவையில்லாம லீவு போட மாட்டேன்னு அவங்களுக்கு புரியணும். அப்பதான் உனக்கு மன இரக்கம் கிடைக்கும். அப்ப அவ பாக்குறாங்க, அப்ப என்ன அர்த்தம், இவர் செயல்கள் எல்லாருடைய சோறு போடும் போது என்ன பண்ணிருப்பார், ராஜாவுக்கு போகும்போது என்ன செய்யறது இப்ப நல்லா போட்டுட்டு அவங்க ஒய்ஃபு பக்கத்துல உட்காந்து இருக்கும்போது மட்டும் அப்படி போடுவாரா? அவர் எப்படி கவனித்து இருப்பார், நல்லா கவனிச்சுக்கோ. அப்போ ராஜஸ்ரீக்கு அவர் என்ன பண்ணிருக்கா, அவருடைய செயல்களில பிடித்திருந்தது, அவருடைய கண்ணியம், அவருடைய கிரியைகள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதனாலதான் அவருக்கும் என்ன பண்ணுது, அதனாலதான் விருப்பத்தோடு கேட்கறாங்க, போயிட்டு எவ்வளவு நாளைக்கு வந்துருவ, உடனே வந்துரு. சில பேர் அனுப்புறது கஷ்டமா இருக்கும், பாசத்தினாலேயே அனுப்ப மாட்டாங்க. ஒன்ன மாதிரி யாரும் பரிமாற முடியாது, நீ தான் வேணும் அப்படின்வாங்க. அப்புறம் சொன்னா இல்ல எவ்வளவு நாளைக்கு வந்துருவேன் அப்படின்னும் போது இந்த டைம் சொன்ன உடனே அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லினாங்கண்ணா. அப்போ ராஜாவும் ராஜாவுடைய மனைவி என்ன ஆகணும், இதான் மனித தயவு. மனித தயவு என்ன, ஒரு ஆளால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் உனக்கு என்ன நடக்கணுமோ அதற்கான எல்லா வழிகளும் அங்க திறக்கணும். அது தேவனால மட்டும்தான் முடியும். அவர் சொல்றாரு, அவருக்கு என்ன பண்றாரு, பரவாயில்ல நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தில் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசரப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்ப வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, ராஜாவுக்கு சித்தம் இருக்குது அப்படின்னா இப்ப என்ன வேணும், நமக்கு கட்டமைக்க போறது சாதாரண விஷயம் இல்ல. நீ போய் அப்படியே கை வைப்ப, யார் பர்மிஷன் இதெல்லாம் பண்றேன்னு, என்னது நீ போய் தொட்டு ஒரு காரியத்தை ஒரு நல்லது செய்யும் போது என்ன பண்ணுவான், யாரு கட்டது பண்ண, இதை என்ன பண்ண, மொத்த பேர் வந்துருவான். அல்லேலூயா. மக்கள் அழியிறானே பாழா, அதை பத்தி கவலை இல்லை. நீ என்ன நல்லது செஞ்சா மட்டும் என்ன பண்ணிடுவான், அப்படியே வருவான். இதை பண்ணியா அதை பண்ணியா, தப்பு பண்ணும் போது இதை பண்ணியா அப்படின்னு கேட்க மாட்டான். நல்லது செய்யும் போது மட்டும் என்ன செய்வான், அப்பதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வரும். கெட்டது செய்யும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவன் கண்ணுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்யறாரு, வானபாத்திரக்காரனுக்கு மிஞ்சி போனா அவன் வீட்டுல நீ வேலை செய்யற ஆளுக்கு எவ்வளவு ஃபேவரா பண்ணுவாங்க, போயிட்டு வாமா சொல்லி ஒரு காசு பணம் கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் உனக்கு அனுப்புவாங்களா, என்ன அனுப்ப மாட்டாங்கள? அங்கதான் விஷயமே இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ராஜாவே நான் போறது உங்களுக்கு விருப்பம்னா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, தேவையான ஆட்களை கொடுங்க. நான் எங்க போறேனோ இதை கட்டுவதற்கான அனுமதி என்ன பண்ணும், எனக்கு கிடைக்கணும். யாரும் நான் தொடமோ என்ன பண்ண ஒருத்தம் கூட வரக்கூடாது. உம்முடைய கட்டளை கிடைச்சதுன்னா அதை காட்டினவன் என்ன பண்ணுவேன், அவெல்லாம் தெரிச்சு ஓடிடுவான். பர்மிஷன் உனக்கு மேல அதிகாரிக்கே வாங்கிட்டு என்ன பண்ணுவான், கீழே இருக்கிறவன் மூடிக்கிட்டு போயிடுவான் இல்லையா? அது போல இவர் என்ன பண்றாரு, அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, நேக்கா என்ன பண்றாரு, கேட்கிறாரு. கேட்ட உடனே அப்படியா நான் தரேன்றாரு. இன்னொன்னு வனக்காவலன் யாரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்யறாரு, ஒரு லெட்டர் வாங்குறாரு. ஏன் தெரியுமா, ஆலயத்துக்கு தேவையான அநேக மரக்கட்டைகளை என்ன செய்யணும், வெட்டணும். இப்பதான் நீ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்ததுன்னு உனக்கு தெரியும்.
அன்றுல இருந்தே இது இருந்துருது. புரியுதா இல்லையா? அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க, அப்பதான் மரத்தை வெட்டுறது விடுவான் அப்படின்னும் போது அதுக்கு என்ன செய்யறாரு? அவர் லெட்டர் கொடுக்குறாரு. சோ இதெல்லாம் எதற்காக? காலேஜுக்கு தேவையான எல்லா பணிகளும் என்ன பண்ணணும்? நமக்கு உதவிகள் தேவை. அல்லேலூயா. அவர் சொன்ன கல்யாணத்துக்கு போறேன் அப்படியே நல்லா போயிட்டோம், ஆனா தயங்குவேன். தயங்கும் போது என்ன சொல்லுவ நீ? எனக்கு என்ன பண்ணணும்? எதனா கொடுங்கன்னு அவரே கேட்ப. தயங்கும் போது என்ன வேணும், என்ன வேணுமா அப்படி கேட்கும். என்ன செய்வேன்? சொல்லவில்ல. அதே மாதிரி தருவார்கள். அது போல இங்க என்ன செய்யறாங்க? எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா எந்தெந்த காரியங்களை செய்யணுமோ எல்லாத்துக்கான அதிகாரத்தை என்ன செய்யறாரு? கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு? அங்கிருந்து அவர் போக ஆரம்பிக்கிறார். பாருங்க, அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியிடத்தில் வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னிடம் கூட ராணுவ என்ன பண்ணது? சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பி இருந்தார். புரிஞ்சுதா இல்லையா? பாத்தீங்களா? வானம் பார்க்கறதுக்கு எவ்வளவு கெத்து பாத்தியா? அவர் கூட என்ன சோல்ஜர்ஸ் என்ன பண்ண ஆயுதம் ஏந்திய எல்லாரும் வராங்க. வந்து அவர் லெட்டர்ல பார்த்தா போராடலாம். இதாவது ஒருத்தம் கூட என்ன செய்ய முடியல. இது யாரால முடியும் நினைக்கிற? யாரால முடியும்? என் தேவனாலேயே முடியும். சாதாரண வேலை செய்கிற உனக்கு இந்த வந்த போஸ்ட் இந்த மாதிரி அதிகாரத்தை கொடுக்க முடியுமோ? என் தேவனே அதை அனுமதிக்கிறார். காரணம் தெரியுமா? என்னுடைய பிள்ளை என் காரியமாய் போவதினாலே. நீங்க உலகத்துக்கு வரைக்கும் போற வரைக்கும் அவன் காலில் என்ன செய்யணும்? அடிமையா தான் நீங்க வாழணும். உங்களுடைய கிரியைகள் நீங்க என்ன பண்ணணும்? உயர்வுக்கு வரவே முடியாது. நீ தேவனுக்கான நல்ல காரியத்தை செய்யும் போது உனக்கான தயவு என்ன பண்ணுவாரு? ஏற்படுத்தி கொடுக்க அவர் வல்லமை உள்ள தெய்வம். அதுதான் அவர் இரக்கம். அவர் உனக்கு இறங்கிட்டாரு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு இறக்கம் வைக்க அவரே வழி வசலை செய்வார். அப்ப அவர் சொல்றாரு, இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு சொல்றாரு, நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனிதரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். இதுதான் அதனுடைய தொடர்ச்சி. அப்ப அதை செய்ய முதல்ல கட்டமைக்கணும். என்ன செய்யணும்? என்ன மிஸ்டேக் இருக்கு, என்னென்ன அங்கெல்லாம் பண்ணணும் என்கிற விவரம் உனக்கு தெரியும். சோ அதனால அதெல்லாம் என்ன செய்யறாரு? அவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க 17வது வசனத்துல, பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கைகள் எதற்கு வரணும்? திடப்படணும். நல்ல வேலைகள். புரியுதா இல்லையா? தேவ ஆலயம் மனிதர்களை சீர்படுத்துவதற்கு, 4 பேரை சாவடிக்கிறது கிடையாது. அப்ப நல்ல காரியத்தை செய்வதற்காக உன் கைகளை என்ன பண்ண திடப்படுத்தணுமே தவிர 4 பேர் அழிப்பதற்காக என்ன செய்யக்கூடாது. உன் கைகளை நீ பலப்படுத்துவினால் தேவன் உன்னோடு கூட இருக்கவே மாட்டான். அப்போ நல்ல காரியம் வரும்போது என்ன பண்ணணும்? எல்லா மக்களும் நல்லது செய்வதற்கு என்ன செய்யணும்? ஒன்று சேர்ந்தாதான் நல்லது செய்யறவனுக்கு தெம்பு கிடைக்கும். ஓரேனியான சல்லாபாத்தும் அம்மோனியனானிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனானிய கேஷமும் இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அப்ப என்ன சொல்றாங்க? இதெல்லாம் பண்ண உடனே அப்ப நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மாத்திட்டு நாங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இவர் பர்மிஷன் வாங்குறது எங்க தெரியுமா? எங்க நினைச்ச? அவர் இருந்த ராஜா கிட்ட. இங்க வரும்போது அப்படியே மாறும்ல. இப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு நாட்டுக்குள்ள போகும்போது என்ன கொடுக்கும்? நான் இப்ப சொல்ல போறேன். நான் என்ன பண்ண போறேன்? வெளிநாட்டு அமெரிக்கால போய் ஒருத்தர் என்ன பண்ண போறேன்? அரெஸ்ட் பண்ண போறேன்னு வைங்களேன். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? பர்மிஷன். அது உன் ஊர்ல இருக்கிற ஒருத்தனை என் ஊர் போலீஸ் வந்து தரன்னு எழுத்துக்குன்னு வந்துக்கினே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல. இங்க இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியுறவுத்துறை அமைச்சரு, அவங்க அங்க இருக்கிற என்னது எம்பசி, இதெல்லாம் பேசி அந்த அரசாங்கத்தோடு என்ன செய்வாங்க? இந்த மாதிரி நாங்க அனுப்புறோம், இவன் ஒரு என்ன பண்ண குற்றவாளி, இவன் இருந்தா உங்க நாட்டுக்கு ஆபத்து, அவன் எங்களுக்கு இவ்வளவு செய்து இருக்கிறான், அவனை அரெஸ்ட் பண்றது எங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க சப்போர்ட்டா இருக்கணும். அப்ப நான் ஏன்னா நம்ம 2 பேரும் என்ன பண்ணிருக்கிறோம்? நட்பு நாடா இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி பேசி அவங்களுக்குள்ள அனுமதி வாங்கி அந்த போலீஸ்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அந்த அனுமதி கடிதம் வாங்கணும். இங்க வாங்குறதல்ல, அவங்ககிட்ட வாங்கி எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி தான் இங்க இருந்து ஒரு போலீஸ் அனுப்ப முடியும். சும்மாலாம் அனுப்ப முடியாது. அப்ப அந்த இடத்துல போனாதான் அவங்க என்ன செய்வாங்க? அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வர முடியும். அப்படிதான் என்ன செய்யறாரு? இவர் வாங்கிட்டு வர்றாரு. இப்ப உள்ள இருக்காரங்க என்ன ஆயிடுது? காண்டாயிடுது. காண்டாயிட்டு இன்னும் அங்கிருந்தே வருவியா? இதெல்லாம் தப்பு இல்ல,
அப்ப நம்ம ஊர்ல ஒரு ஆர்த்து கேட்க கூடாதான், நாங்களா இல்லையா அப்படிங்கிறது போல எல்லாருக்குள்ள என்ன வர மாதிரிதான் அதே கோபம் இவர்களுக்கும் வருகிறது. வந்தபோது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமின் பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நாங்க ஆண்டவர் துணையோட நிச்சயம் என்ன செய்வோம், கட்டுவோம். உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவையில்லை, ஆண்டவர் என்ன செய்வார், எங்களை பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு. உங்களுக்கு இதுல எந்த விதமான சம்மதம், நான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுவேன், நோக்காம இவர் வந்துட்டு இவர் திறப்பு விழா பண்ணுவேன் இப்படி தொடர்ந்து வச்சுட்டு நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கா? உனக்கு எனக்கு என்ன இல்ல, சம்பந்தமே கிடையாது. உன் வேலையை நீ பாரு, எங்க வேலையை நான் பார்க்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு துணையா இருக்கிறார், நாங்க அதை பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி என்ன செய்யறாரு, இவர் அனுப்பிடுறாரு. இப்போ இந்த ஆலயங்கள் எல்லாம் கட்டிட்டீங்கன்னா தேவன் அங்க இருப்பாரா? முதல் கேள்வி தான். நீங்க ஏன் சர்ச்சைக்கு வரீங்க? சர்ச்சைக்கு எதுக்கு வந்தீங்க? எல்லாரும் சொன்ன மாதிரிதான், கொரோனா காலத்துல சர்ச்சைக்கும் போல ஒண்ணுக்கும் போல, வீட்டுல என்ன பண்ணோம், என்ன செய்யல, நாங்களே ஜெபம் பண்ணிக்கணும், நாங்களே எல்லாம் பண்ணிக்கணும் சொன்னீங்கல்ல இல்லையா? ஏன் சர்ச்சைக்கு வரீங்க? ஏன் போகாம வீட்டிலே ஜெபம் பண்ணக்கூடாது அப்படி எங்க கேள்வி எழும்போது, ஏன்னா உங்களுக்கு புரியுதே இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, சர்ச்சை அழகா இருக்கு இல்லையா, சர்ச்சை நான் சரி பண்ணிட்டேன், மக்கள் ஆயிட்டாங்க, சரியாவே இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில தேவ ஆலயத்தை கட்டமைப்பது, இல்லைன்னா அவங்களுக்கான வசதிகளை செய்வது, இல்லைன்னா என்ன பண்றது, அந்த ஒரு அமைதி நிலை ஏற்படுத்துவது தப்பே கிடையாது. ஆனால் அது மட்டும் தேவன் தங்குகிறதாய் மாறிவிடாது. அப்போ நாம் இதுல கற்றுக்கொள்ளுகிற விஷயம் என்ன அப்படின்னா, பாழா கிடக்குது தேவாலயம், கட்டு, தப்பு இல்லை, தப்பே கிடையாது. அதே போல என்ன பண்ற, அதை அழகுபடுத்துறோம், பண்ணிக்கோ, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் உண்மையான தேவாலயமாகிய யாரு, நீயும் நானும் தானே. நாம கெட்டு போய் இருக்கிறோமே, மோசமானவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறோமே, அன்பு இல்லாதவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறோமே, அநியாயக்கிரம செயல்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோமே, நாம கெட்டு போகிறோமே. தேவனை தேடி ஒழுங்கா இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்துல சீரழிந்து போகிறதே. அது ஆலயம் நீ நம்பல, அதை பத்தி உனக்கு கவலை இருக்கா? எங்க பார்த்தாலும் தேவாலயத்தை கட்டணும். ஆனா அந்த மக்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறாங்களே பாவத்துல இருந்து, அதுதான் உண்மையான ஆலயம், அங்கேதான் தேவன் தங்குவார் என்பதை அவ்வளவு தெளிவா குறிப்பிட்டு கூட அவங்களை சரி பண்றதுக்கு என்ன பண்ணல, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எப்ப பாரு உங்களுக்கு என்னன்னு, வீடு நிறுத்திட்டா வீட கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்ன்ற, கட்டிட்ட மாட்டா நிம்மதி வந்துருமா? அதே போல தேவாலயத்தை என்ன பண்றான், கட்டணும், இதை செய்யணும், நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற நீ, அங்க மனிதர்கள் நல்லா இருந்தா தானே அவன் சந்தோஷமா ஜெபம் பண்ணுவாங்க, சீர் பொருந்துவாங்க, ஒழுங்கா இருப்பாங்க, தேவனுக்கு அது பிரியமான ஆராதனையா இருக்கும். மக்களே திருந்தலையே, இன்னும் அக்கிரமணியம் பண்ணி கொண்டு இருக்கிறான், அநியாயம் பண்ணி, அப்புறம் நீ அழகா ஆலயம் கட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டதான் சொல்றாரு, உண்மையான ஆலயம் யாருதான், நீயும் நானும் தான். முதல்ல என்னையும் உன்னை என்ன பண்ணணும், ஆண்டு சொன்ன மாதிரி கற்பனை கட்டளைகளை என்ன செய்யணும், அந்த காரியங்களை பின்பற்றி நாம் சீர்பொருந்த வேண்டும் என்பதுதான் அவர் சொன்னா. அவர் மன்னிப்பு கொடுத்துட்டாரு, கிருபை கொடுத்துட்டாரு, கரெக்ட் தான். அது யாருக்கு, திருந்துகிறவர்களுக்கு. நான் செய்த தப்ப உணர்ந்து இகமே மாறி வருந்துகிறவர்களுக்கு பாரத்தை ஏற்படுத்தும் போது அதை வச்சுதான் என்ன செய்யறாரு, எங்க கொண்டு போறாரு, ஒன்ன வச்சு இது போல ஃபீலிங்ல இருக்கிற, நொந்து போய் இருக்கிற, திருந்த வாய்ப்பு இல்லாம அழுகிறவர்களுக்கு ஒன்ன கொண்டு போய் கட்ட நினைக்கிறாரு. ஆனா உனக்கு பாரம் வராது, நானே கஷ்டப்படுறேன், நான் எங்க போறது அப்படின்னு இல்லை. நீ சரியா இருந்தால், நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உனக்கான தயவை என்ன செய்வாரு. அப்ப நல்ல காரியத்தை யோசிக்கிறியே, நீ நல்லது யோசிச்சிருக்கிறியா? இல்லையே. ஒரு ஆள் அழிந்து போறாங்க, ஐயோ நம்ம குடும்பத்துல இருந்தவர் என்ன ஆயிட்டாரு, இப்ப சர்ச்சைக்கு வரல, ஜெபம் நம்ம போயிட்டாரு, சத்தியத்துல இருந்து விலகி போயிட்டாரு, ஃபீலிங் இருக்கா? இப்ப போய் நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க, காவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற காலகட்டத்துல போயிட்டு தேவாலயத்தை கட்டுறேன், இல்லைன்னா என்ன பண்றேன், அதை புதுப்பிக்கிறேன், அதை பண்ணி என்ன பண்ண முடியும்? தேவ ஜனங்கள் அல்லவோ புதுப்பிக்கப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசுதான தூய்மையாக்கப்பட வேண்டும், அவர்கள் அடுக்குல இருக்கிற அவங்க என்ன செய்யணும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதுதானே புத்தி உள்ள ஆராதனையாக மாறும். அப்புறமேலுக்கு அதுக்கு பிறகு அவர்கள் எங்கும் தொழுது கொள்ளுவார்களே. அவர்கள் ஒருமனப்படுகிற போது தேவன் என்ன செய்வார், அவங்களுக்காக வருவாரு. மக்களை நீ ஒழுங்குபடுத்தாம தேவாலயத்தை கட்டினா புரோஜனம் இல்ல. ஆல்ரெடி நிறைய தேவாலயம் இருக்கு, போதும். இனிமேல் செய்ய வேண்டியது என்ன, சிதறி போன ஜனங்களை சீர் பண்ணுங்கள், ஒழுங்கில்லாதவர்களை ஒழுங்குபடுத்துங்கள், பாவக்கட்டில் இருக்கிறவர்களை என்ன செய்யுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விடுதலை ஆக்குங்கள். இதையெல்லாம் செய்வதற்கான கட்டமைப்பை செய்யணும்னா சொல்ற, நான் என்ன செய்யணும், நீ என்ன பண்ணணும்,
அந்த பாரம் இருக்குது. நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இதை செய்யக்கூடிய வழிகள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் உனக்கு திறந்து கொடுப்பாராக. அப்படி கேட்கலாம், எப்படி இது பண்ண முடியும், அவர் ஒரு இதுவா இருக்காரு அதனால வந்தாரு கட்டமைச்சாரு. நீ இன்னைக்கும் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, நான் சபையில இருந்து உனக்கு சொல்லுகிறேன்னா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணுவீங்க, இல்ல இங்க அந்த பாரம் என்னோடு இருக்கிறவர்கள் என்ன ஆகணும், ஆமா சத்தியத்தை அறிந்து விடுதலை அடைந்து அவங்க நல்ல மாதிரி மாறணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, நீ அந்த பாரத்தோடு இருந்தீங்கன்னா உன் வேலையில நேர்மையா இருப்ப. கர்த்தர் சொன்ன கட்டளை நிறைய சொல்லுவான், கடவுள் பயம் இருக்கணும். கரெக்ட். என்னன்னு இப்ப என்ன பண்ணோம், ஜெபம் பண்றேன், ஏசப்பா இந்த என்ன பண்ணுங்க, இந்த வியாபாரத்துல ஆசீர்வதியும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இது பெருக பண்ணுவேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றேன், தொழில் தொடங்குறேன். எவ்வளவுப்பா அந்த பொருள் அப்படின்னா, நான் வாங்கினது எவ்வளவுக்கு 5 ரூபாய்க்கு. சரியா, லாப கணக்கு நஷ்ட கணக்கு எல்லாம் பார்த்து ஒரு 8 ரூபாய்க்கு வித்தா பரவாயில்ல. ஆனா எவ்வளவுக்கு விற்பேன், எவ்வளவுக்கு, இன்னும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்பேன் இல்லையா. அப்போ ஏன்னா பெருகணும். கேட்டா பிசினஸ் வேற, ஜபம் வேற. அல்லேலூயா. இல்ல, அங்கதான் நீ மிஸ்டேக் பண்ற. நீ தேவ பிள்ளை என்பதை மறந்துட்ட. தேவன் சொன்ன கட்டளை நீ என்ன பண்ணிட்ட, அநியாயமாய் சம்பாதிக்கிற குணம் எங்கிருந்து வந்தது, உலகத்தின் பொல்லாத மனிதரிடத்திலிருந்து வந்தது. நீ அதை மாத்திக்காம நீ சர்ச்சைக்கு போனா என்ன, ஜெபம் பண்ணா என்ன, பண்ணலாம் என்ன, தேவன் உன்னோடு இருப்பதில்லை, உன் வியாபாரத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை. அப்படியே நீ சம்பாதிக்கிறது உருப்படாது. அல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள் என்ன என்ன உணர்ந்துக்கணும். நீ அதை சரியா நீ பயன்படுத்தி ஜெபம் பண்ணி நீ உண்மையா இருந்து பாரு, அதுல இருந்து என்ன செய்வாரு, உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீ அந்த வேலையில ஒழுங்கா இருக்குது, நீ அங்க போய் ஜெபம் எல்லாம் பண்ண வேணாம். இப்பவும் நான் ஆணித்தரமா சொல்றேன், நீ வேலை செய்கிற இடத்துல போய் சோத்திரேசப்பா சோத்திரேசப்பா அப்பெல்லாம் ஒன்னும் பில்டப் கொடுக்க வேணாம். வீட்டுல ஜெபம் பண்ணியா, எங்க போற, வேலைக்கு தானே போற, வேலையை ஒழுங்கா செய்ய. அதான் தேவனுக்கு நீ பயப்படுகிற பயம். நேர்மையா இருக்கிற தெரியுமா, அதான் தேவனுக்கு நீ பயப்படுற பயம். வெறும் ஜெபம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அக்கிரமத்தை செய்வது தேவ பயம் அல்ல. ஜெபிக்கிற நீ நேர்மையா வாழும் பொழுது நீ கிறிஸ்தவன் என்பதை யார் புரிஞ்சு கொள்வா, உலக மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப தேவ பயனா என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். முதல்ல அதை செய்யல நீ, ஆனா என்ன பண்ற, எப்படி இருந்தாலும் தசமம் மட்டும் போட்டுரு, காணிக்க மட்டும் போட்டுரு, நீ ஏற்றுக்கொள்வாய். தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. புரியுதா இல்லையா உங்களுக்கு. அப்ப தொழில், வியாபாரம், உங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாரும் இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு நீ குடும்பம் இருக்கா, அது தேவன் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்ன செய்யுங்க, நீ உன் வீட்டாரும் கர்த்தரை தேடி அவர் சொன்ன வழியில போனா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். புரியுதா இல்லையா. அதை விட்டு இதை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கான வீடு வாசல், உங்களுக்கான தேவைகளை என்ன செய்வாரு, நிலையானதை உங்களுக்கு தர ஆரம்பிச்சிருவாரு. நீங்க எழும்பி கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் செய்யாம வெறும் என்ன பண்றது, ஏய் பாசு வருவாரு, எல்லாரும் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுங்கடா, இப்ப யாரும் பாசு வரும்போது நடிக்கிறதுக்காக உட்காருங்க. என்ன ஏமாத்தலாம், தேவன் உன்னை பார்த்துட்டே இருக்கிற, உன் குடும்பத்தை பார்த்துட்டே இருக்கிற, நீ எப்படி இருக்கிறன்னு. நீ ஜெபம் வச்சாலும் என்ன வராது, குடும்ப சமாதானம் வராது. ஏன்னா நடிக்க கூடாது. நீ ரியலைஸ் பண்ணி ஒழுங்கா மனம் திரும்பி உன் குடும்பத்தோடு இருந்தாதான் என்ன வரும், அதற்கான மாற்றங்கள், ரட்சிப்புகள் அங்க வரும். நிகழ்வு ஒருத்த வேண்டிக்கிட்டு இதை செய்யும் பொழுது நீ ஒரு ஆள் ஒழுங்கா ஜெபம்னா உன் குடும்பத்துக்கான ரட்சிப்பு தானே வருமே. சபைகள் ஜெபிக்கும் போது அதற்கான ரட்சிப்புகள் வருமே. அதையெல்லாம் செய்யாமல் மீண்டும் என்ன செய்யற, கட்டமைக்கிற, அதை செய்யற, இதை செய்யறன்னு சொல்லி போனீங்கன்னா உலக மனிதர்களை போல நிறைய பேர் கொண்டு சாவடிச்சுட்டே இருப்ப. எதுக்காக, ஆலயம் கட்டுறன்ற பேர்ல அநேக உயிர்கள் என்ன பண்ணுவ, சாவடிப்பிய தவிர உன்னால ஒருத்தம் கூட வாழ மாட்டான். நீ வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டியா, நல்லது செய்யணும்னு நினைக்கிறியா, என்ன பண்ணு, யாரு உண்மையான தேவாலயம், யாரு, நீ நானும் தான். அந்த மனிதர்களுக்கு என்ன பண்ண, தேவ அன்பை உணர வச்சு என்ன பண்ண, அந்த சத்தியத்தை அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அவனை ஒழுங்குபடுத்தினா போதும். இந்த ஆலயம் சுத்தம் ஆயிடுச்சுன்னா இந்த கைகளால் கட்டப்பட்ட தேவாலயம் தானா சுத்தமாயிடும். அப்போ அந்த ஆராதனை எப்படி இருக்கும், மகிமையா இருக்கும். ஒருவேளை ஆலயமே இல்லை, அவன் எங்கும் தொழுது கொள்வான். ஏன் தெரியுமா, அவனே தேவாலயம். அவன் என்ன செய்வான், ஒருவேளை நீங்கள் ஆலயத்தை பறிக்கிற நிலைமை வந்தா கூட சரி, அவனே தேவாலயம். அவன் எங்க இருந்தோன்னா என்ன செய்வான், தேவனை நோக்கி மன்றாடுவான். அவனுக்கான பதில் தானா வரும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். சரியா, இதை நீங்கள் உணர்வீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், விடுதலை, பதில், ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை தெரியாம சும்மா நாங்க சர்ச்சைக்கு போவோம், பாழா கிடக்கு. எதை பாழா கிடக்குது, நான் தான் சொல்றேன், சர்ச்சைக்கு உதவி செய்யறதோ இல்ல கட்டுவதற்கு உதவி செய்யறதோ இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதை கட்டினால் மனித குலம் மாற்றத்தை காணுதான் என்பதை கவனிக்கணும். அப்ப கட்டப்பட வேண்டியது யாரு, நீ தான் அந்த ஆலயம், நீ கூடுறதுதான் எந்த ஆலயம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்காக தான் வருவேன் என்று சொன்னார். நீ பார்த்த கட்டின மாளிகை பார்த்து என்ன வரல, ஓஹோ என்ன வேண்டாம் எனக்காக சர்ச்சை கட்டிக்கிறப்பா அப்படின்னு வரல. நீங்க நானும் மனம் திரும்பி வேண்டிக்கிற பத்தியா, அதுக்காக வரதான் சொன்னார் அவர்.
திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க, உலக மக்களை போல என்ன செய்யாதீங்க, வீணாய் டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இருக்கிற நீங்கள் அப்படி என்ன செய்யுங்க, பக்தி விருத்தி அடையும்படியாய் உங்களை ஒழுங்குபடுத்துங்க, உங்க சபை மக்களை சீர்படுத்துங்க. சத்தியம் போகாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க, அறிந்து கொண்டா மனம் திரும்ப போறான், அறிந்துலாம் போய்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் முதலாவது என்ன செய்யுங்கள், தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லல, அதை சுருக்கி என்ன பண்ணாரு, எளிமையாக்குனார். என்னன்னு, தேவ அன்பு என்ன பண்ணும், சகலத்தையும் செய்யும் தாங்கும். அப்படின்னா புரியுதா? உலகமே அப்படி பண்ணாண்டாலும் தாய் தான் கனம் பண்ணல உலக மக்கள், நீ என்ன பண்ணுவ, நீ அதை மத்தில பண்ணுவ. அதான் தேவ அன்பு. எல்லாரும் வழி விலகி போவாங்க, ஆனா நீரோ பரலோகத்தின் தேவனை விட்டு விலகாம அவரை தேடுவேன். இதுதான் என்னது, அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்றது, அந்த கற்பனை. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ன செய்த, உன் நெருக்கத்திலும் என்ன பண்ண, என்ன தேடினியே. ஐயோ ஜனம் அழியுதப்பா, ஐயோ இப்படி அக்கிரமம் பண்ணது, இது எப்படி கடவுளோடு போகும், சர்ச்சையெல்லாம் வருது, ஆனா திருந்தவே இல்லையே ஆண்டவரே, அப்படி உனக்கு வாழம் இருக்குமானால் நீ சரியா அதுக்காக திருந்தி வாழ்வாயானால் உனக்கான வழி நான் உனக்கு சொல்லி நானும் அக்கிரமம் பண்ணா வேஸ்ட்டுங்க, அது நடிக்கிறது. நீயும் உன்னை சரி பண்ணிட்டு அந்த வைராகத்தோடு ஜெபம் பண்ணினா உன்னை கொண்டு என்ன செய்வாரு, எத்தனையோ பிள்ளைகளை காப்பாற்றுவார். அதை சரி செய்யுங்க, அவங்க தேவனை அழகா தெரிஞ்சு கொள்வாங்க, நல்லது எதுன்னு புரிஞ்சு கொள்வாங்க. அப்ப அவங்களே நல்லது செய்வதற்கு என்ன செய்வாங்க, அவங்க கூட பக்கபலமாக துணை நிற்பார்கள். அல்லேலூயா. அதனால ஆலயங்கள் இந்த கிரியைகளை புதுப்பிக்கிறது இருக்கட்டும், உன்னை நீ புதுப்பித்துக் கொள். அழிந்து போகிற மக்களை காப்பாற்றுவதற்காக உன்னை சரியான மனிதனாக மாற்றிக்கொள். அப்பதான் நீ நல்லது செய்ய முடியும். நீயே கெட்டு போயிட்டு இன்னொருத்தவங்களை என்ன பண்ண முடியாது, தூக்கி எடுக்க முடியாது. நீ சரியாக நீ விரும்பினால் அவருடைய கிருபையை உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உன்னை என்ன செய்வார், திரும்ப இழந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்களை கொண்டு வெறும் கையினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை மாத்திரமல்ல, அவர் நம்மை உண்டாக்கின இந்த பரிசுத்த ஆலயமாகிய உன்னை என்ன செய்வாரு, உன்னை கொண்டு கட்டமைப்பை வெளிப்படுத்துவார். அதற்கான தயவு, அதற்கான அதிகாரம், அதற்குரிய எல்லாவற்றையும் உனக்கு என்ன செய்வார், ஏற்படுத்துவார். எப்படின்னா நீங்க வேலைக்கு போகும்போது என்ன செய்வீங்க, அதை தான் சொன்னேன் நான். இப்ப நீ ஒரு நல்ல ஜெபம் பண்ணி நல்ல நிலையில இருந்து ஒரு நல்ல அதிகாரி ஆயிட்டின்னு வைக்கி, அவன் உனக்கு கீழே இருக்கிறவன் உனக்கு கட்டுப்படுவானா, கட்டுப்பட மாட்டானா, கட்டுப்படுவான்ல. அந்த இடத்துல அவனே வந்து கேட்கும்போது சொல்லு, எப்படி ஐயா நீங்க இப்படி வந்தீங்க, என்ன ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, ஏன் அப்படி நேர்மையா அப்படி இருக்கிறீங்க அப்படின் போது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. அவர் என்ன சொன்னார், லஞ்சம் பரிதானம் வாங்காது இருப்பாயாகன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் இன்னைக்கு நேர்மையா இருக்கிறேன். அங்க வெளிப்படுத்தி காட்டு. அப்ப உனக்கு கீழே இருக்கிற என்ன செய்வான், தேவன் இருக்கார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, வெறும் என்ன மாதிரி போதகம் பண்ணாதான் சத்தியம் போகணும், இல்லை. ஒவ்வொரு துறைகளிலும் எந்த வேலை எங்க இருந்தாலும் சரி, நீங்க தேவ பிள்ளையா அவருடைய அன்புல உணர்ந்து சத்தியத்துல இருந்துட்டீங்கன்னு போய் இந்த சத்தியம் என்ன பண்ணோம், அங்கே போகும். அங்க கட்டமைப்பை அப்ப பாரு, லஞ்சம் வாங்குறவனுக்கு என்ன வேணும், சூடு வச்ச மாதிரி என்ன பண்ணா சுருன்னு ஏறும் பாரு. நாமளும் தான் என்ன செய்யறோம், தேடுறோம், என்ன பண்றான், பயமே இல்லாம என்ன பண்றான், கூச்சமே இல்லாம என்ன வேணாலும் பண்றான் பாரு அப்படின்னு உணர்வு வரும், திருந்துவான். நீயே அதே மாதிரி பண்ணிட்ட, நான் சர்ச்சைலாம் நிறைய காணிக்க கொடுப்பேன், அவனும் தான் கொடுக்குறான் உனக்கு மேல. அல்லேலூயா. எப்படி கொடுக்கிறோம், எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீ பரிசுத்த வழியில அவருடைய அன்பிலே அவருடைய சித்தத்துல ஒழுங்கா செஞ்சீங்கன்னா உனக்கான உயர்வை கொடுப்பாரு. அதை யாராலும் பறிக்கவே முடியாது. அப்போ புத்தி வரும். புத்தி வராதவங்களுக்கு அதை நீ செய்யாம அட்வைஸ் பண்றதுல என்ன இல்ல, கட்டமைக்கப்படுவது நீ நானும். ஆண்டு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றணும். அவர் சொன்ன உடன்படிக்கையை மறந்துட கூடாது. ஏன்னா எக்காலத்திலும் யார சோத்திரிப்பேன்னு சொன்ன, புரியுதா இல்லையா? ஜெபிக்கலாமா?